அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இந்த நாட்களில் இயேசு சுட்டி காட்டுகிற நட்பின் பண்புகள், நட்பின் இலக்கணத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று நட்பின் இலக்கணம் அனைத்தையும் பகிர்வது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நட்பின் இலக்கணம் அனைத்தையும் பகிர்வது என்பதை இயேசுவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 15:15. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். எனவே இயேசுடைய பார்வையில் நட்பின் இலக்கணம் என்றால் அனைத்தையும் அறிவித்தேன், அனைத்தையும் பகிர்ந்தேன், எதையும் மறைக்கவில்லை, எதையும் ஒழிக்கவில்லை. ஆங்கிலத்தில் டிரான்ஸ்பேரன்சி என்ற அருமையான ஒரு சொல் இருக்கிறது. வெளிப்படைத்தன்மை. நட்பில் ஒளிவு மறைவு இல்லை, நட்பில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, நட்பில் அனைத்தையும் பகிர்வது இருக்கிறது என்று இயேசு நமக்கு நட்பின் மேன்மையை, நட்பின் இலக்கணத்தை எடுத்து சொல்கிறார். அவர் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார். இயேசு ஒரு மீட்பராக, ஒரு போதகராக, ஒரு இறைவாக்கினராக, இறைமகனாக இருந்தார். அவர் ஒரு நல்ல நண்பராகவும் இருந்தார், இன்றும் இருக்கிறார். எனவே நம்முடைய நட்பை, நம்முடைய தோழமைகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய நட்பில் ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்கிறதா? நம்முடைய நட்பில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா? நம்முடைய நட்பில் அனைத்தையும் பகிர்வது இருக்கிறதா? எங்கே அனைத்தும் பகிரப்படுகின்றனவோ அங்கே நட்பு உயர்வான நிலையில் இருக்கிறது. எனவேதான் கணவனும் மனைவியும் கூட நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று உளவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்குள்ளே சமத்துவம் இருக்கிறது, பகிர்வு இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒளிவு மறைவில்லை, அனைத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே அவருடைய உறவு உறுதியாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, பாறை மீது கட்டப்பட்டதாக இருக்கிறது. நட்பின் இலக்கணம் அனைத்தையும் பகிர்வது என்று இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இயேசுவிடம் நாம் அனைத்தையும் பகிர்வோமாக. இயேசு நம்முடைய நண்பர். எனவே இயேசுவிடம் நாம் வாழ்வின் அனைத்தையும் நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய வாழ்வில் நம்மிடம் இருக்கிற நல்ல நண்பர்களிடம் அனைத்தையும் நாம் பகிர வேண்டும். நாம் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் அனைத்தையும் பகிர வேண்டும். ஒளிவு மறைவின்றி வாழ்வதே, வெளிப்படையாக வாழ்வதே நட்பின் இலக்கணம் என்று இயேசு கற்றுத்தந்திருக்கிறார். அந்த இயேசுவை போற்றுவோம், இயேசுவை நம்முடைய நண்பராக ஏற்று வாழ்வோம். நம்முடைய வாழ்வின் நட்புகளிலும் இந்த பகிர்வின் தன்மையை, வெளிப்படைத்தன்மையை நாம் கடைபிடிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.